பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தையாகிய 2 தீமோத்தேயு 1 வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பாருங்க, பவுல் எவ்வளோ அருமையாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அவரை நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் ஒரு அப்பாவையோ, ஒரு அண்ணனையோ, ஒரு சகோதரனையோ, ஒரு கணவனையோ ரொம்ப இன்டிமசியாக ரொம்ப 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 அவங்கள நெருக்கத்தோடு அறிந்திருப்போம்ல. அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, என்ன காரியங்கள், அவங்களுக்கு என்ன செஞ்சால் கோபம் வரும், என்ன செய்யக்கூடாது, இது போல் ரொம்ப நெருக்கமாக அறிஞ்சிருப்போம். அது போல் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேங்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர் எங்கேயோ வானத்தில் இருக்கார், நான் கூப்பிட்டா அவருக்கு கேட்குமா, அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன், நீங்கள் அவர்கிட்ட போக போக அவர் உங்களிடத்தில் ரொம்ப அதிகமாக நெருங்கி வருவார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை கற்றுத்தருவார். நீங்கள் ஊழியக்காரராக இருந்தாலும், சபைக்கு போகிற ஒரு விசுவாசியாக இருந்தாலும், உங்களுக்கு வேண்டியதை அவர் நிச்சயமாக கற்றுக் கொடுத்து உங்களை அற்புதமாக நடத்துவார். அவரை நீங்கள் அறிகிற அறிவில் வளரணும். சரியா? இன்றைக்கு பிரசங்க தலைப்பு அதுதான், அறிந்து கொள், அறியப்படு. நோ அண்ட் பி நோன். அப்போது நாம் அவரை அறிந்து கொண்டால் நாம் அவரால் அறியப்படுகிறோம். ஆனால் அவர் தான் நம்மளை முன்னாடியே அறிஞ்சிருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபேக்ட்டு மட்டும் இல்லை, அது நம்மளோட ஃபெய்த்தாகவும் இருக்கணும். சரியா? நம்ம ஜெபத்தோடு கூட இந்த தியான வேலையை ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்து அருளுவீராக. இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கி நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை எல்லாம் நாங்கள் நன்றாய் தியானித்து அவைகளை கற்றுக்கொண்டு உம்முடைய பாதையில் தொடர்ந்து நடக்கவும், நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அருமையான அறுவடையை காணும்படிக்கு எங்கள் விதைப்பை நீர் பெருக செய்வீராக. ஒருவருக்கே துதிகன மகிமையாவற்றும் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க, விதைப்பு மறுப்பும் குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும், நம்ம விதைக்கிற காரியம் நிச்சயமாக அறுவடை கொண்டு வரும். விதைக்கிறத தான் அறுப்போம். நன்மை செய்தால் நன்மை அறுப்போம். கர்த்தருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் நிச்சயமாக பலனை கொண்டு வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம், போன வெள்ளிக்கிழமை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, நீ எதை பார்க்கிறாய். அப்போது நம்மளுக்கு அந்த விஷயம் விளங்கணும். எஜமான் வேலைக்காரங்கிட்ட எதை பார்த்தான்? செல்வம், பணம், பெரிய பணக்காரன் சீமானாக இருக்கிறான்னு தன்னுடைய எஜமான் ஆபிரகாமை குறித்து பார்க்குறான். ஆனால் நம்ம எதை பார்க்குறோம்? நம்ம எஜமானாகிய நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட எதை பார்க்கணும்? பலம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்குன்னு வேதம் சொல்லித்தருது. அப்போ நம்ம தேவன் எவ்வளோ பலம் உள்ளவர். அவரை விட ஒரு உயர்ந்த காரியம், அவரை விட சிறப்பான காரியம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம எஜமான்கிட்ட நாம் எதை பார்க்கணுங்கிறத புரிந்து கொள்ளணும். அதே போல் ஒரு ராஜா அபிமெலக்குங்கிறவன் அழகியை பார்த்துட்டான். அந்த அழகியை கொடுத்தவர் யார்? ஆண்டவர். அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அறிவாக இருக்காங்க, ஞானமாக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துறாதீங்க, அவங்கக்கிட்ட மயங்கிறாதீங்க. அவங்க நல்லவங்க தான். ஆனாலும் அவர்களை உங்களுக்கு கொடுத்தவர், வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தினவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதனால் கர்த்தரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள். சரியா? அதே போல் ஊழியக்காரர்களை பார்க்கும்போது எதை பார்க்குறோம்? ட்ரெஸ்ஸை பார்க்குறோமா, ஹேர் கட்டு பார்க்குறோமா, அவங்களுடைய பூட்ஸு, சூட்ஸு இதெல்லாம் பார்க்குறோமா, அவங்க டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதை பார்க்குறோமா? நம்ம எதை பார்க்கணும்? அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு எந்த தரத்தில் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்றாங்க, வேத வசனத்தை ஆராயிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் ஜெபிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. அவங்க வாழ்வே ஒரு சாட்சியாக இருக்குது. அவங்க வாயை திறந்து சாட்சியே சொல்ல வேணாம், அவங்க வாழ்வே சாட்சியாக இருக்குது. அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எதை பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ குடும்பத்தை பார்க்கும்போதும் அப்படி தான், இந்த குடும்பம் தேவனால் கட்டி எழுப்பப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போது நாம் பார்க்க வேண்டியதை பார்க்கணும்னா, ஹலோ, நாம் எதை பார்க்கணுன்னு புரிஞ்சு கொண்டு பார்க்கணும்னா, நாம் எதை பார்க்கணுங்கிற அறிவு நம்மளுக்கு வேணும் இல்லையா? அந்த அறிவு நம்மளுக்கு எப்போ வரும்னா, அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது தான். அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும். எவர்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்படிப்பட்டவர்னு நம்மளுக்கு தெரியணும்.
இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறோம், அப்பாவோ ஹஸ்பண்டோ இல்லை சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்கள குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும்னா அவங்க விருப்பம் தெரியணும், நோக்கம் தெரியணும், திட்டம் தெரியணும். அப்போ அவங்க கூட நெருங்கி பழகும்பொழுது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம நெருங்கி பழகணும். எப்படி பழகுறது? என் கண்ணுக்கே அவர் தெரியலங்க, நான் எப்படிங்க பழகுறது? உங்கள் சபைக்கு போங்க, பிரசங்கம் கேளுங்க, ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க, ஸ்தோத்திர கூட்டங்களை நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க. வேதம் எடுத்து வாசிங்க. வேதத்தில் சொல்லப்படுற வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். யாக்கோபு 4:8 சொல்லுது இல்லையா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் கர்த்தர்கிட்டே போகாமல் கர்த்தர் எப்படிங்க உங்களை நெருங்கி வருவார்? அவரை குறித்து நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆனால் ஆண்டவர் அறியப்படக்கூடிய அந்த விதத்தில் தான் அவர் இருக்கிறார். சங்கீதம் 71:1 வாசி பார்த்தீங்கன்னா, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். அப்போ யூதர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவன்னு அவங்களுக்கு தெரியுது. சங்கீதம் 48:3 சொல்லுது, அவர் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறாரு. அப்போ பாருங்க, அவரை விட பெஸ்ட்டு பாதுகாப்பு இல்லை. எப்படி சொல்கிறது, த மோஸ்ட் ஹை ப்ரொடெக்டிவ் பிளேஸே ஆண்டவர் தான். ஆண்டவர் போல் நம்மளை பாதுகாக்க யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஒரு சிலர் ஒரு சில சூழ்நிலையில் உங்களை பாதுகாத்திருப்பாங்க, நல்லது. பட் அவங்களையும் ஆண்டவர் தான் நியமிச்சு வைப்பார். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்புங்கிறத உணருங்க. சரிங்களா? சங்கீதம் 9:14 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நியாயத்தினால் அவர் அறியப்படுகிறார். ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் அநீதி பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. கர்த்தர் ரொம்ப நியாயம் செய்கிறவர். ஏன்னா அவர் நியாயம் செய்வதில், நீதி செய்வதில் பிரியப்படுறாரு அப்படின்னு சங்கீதம் 103 எழுதியிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா 66:14 வாசி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவருக்கு சுகத்தை கொடுக்குறாராம், சத்துருக்களுக்கு சினத்தை கொடுக்கும்படி அவர் அறியப்படுகிறாராம். அப்போது அவருக்காக ஊழியம் செய்கிற நீங்கள், அவரையே நம்பியிருக்கிற உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் நல்ல வாழ்க்கை தர்றாரு. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மேலே அவர் கோபமாக இருக்கார். அது மனுஷனாக இருந்தாலும், பிசாசாக இருந்தாலும், ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இயற்கை சீற்றமாக இருந்தாலும், கர்த்தர் அந்த இடத்துல அதை சினம் கொண்டு அதை அழிக்க அவர் நிர்மூலமாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. எசேக்கியேல் 38:23 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் இருக்கிற மகத்துவமும் பரிசுத்தத்தையும் அவர் விளங்க பண்ணுகிறாராம். அப்போ தேவன் நானே கர்த்தர்னு அறிந்து கொள்ளுவாங்கன்னு நமக்கு சொல்லித்தராரு. அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். நாம் அவர்கிட்ட போனால் அவர் நம்மக்கிட்ட வராரு. அப்போ அவரை அறிந்து கொள்ளும்படி அவரிடத்தில் நம்ம சேரணும்னு யாக்கோபு 4:8 சொல்லுது. தேவன் யூதாவில் அறியப்பட்டிருக்கிறான்னு சங்கீதம் 71:1 சொல்லுது. உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறான்னு சங்கீதம் 48:3 சொல்லுது. தாம் செய்யும் நியாயங்களினால் அவர் அறியப்படுகிறார்னு சங்கீதம் 9:14 சொல்லுது. ஏசாயா 66:14 சொல்லுது, ஊழியக்காரராக அவர் ஊழியக்காரர்களுக்கு சுகத்தை தராரு, சத்துருக்களிடத்தில் சினத்தை காண்பிக்கிறதுனால அவர் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லுது. எசேக்கியேல் 38:23 சொல்லுது, மகத்துவம் பரிசுத்தம் இதெல்லாம் அவர் விளங்க பண்ணுறதுனால அவர் தான் கர்த்தருங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போது தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத நாம் அறிந்து கொள்கிறோம்னு வேதம் சொல்லுது. தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா? அது நம்மளுக்கு இருக்கும்ல, ஐயோ ஆண்டவர் இப்படிப்பட்டவரா, இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ சிறந்தவரா, இவ்வளோ பெரியவரா. ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் நம்மளை அறிஞ்சிருக்காரா? நம்மளை பற்றி அவருக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். யாத்திராகமம் 33:17 வாசித்து பார்த்திங்கன்னா, பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன்னு அவர் வெறுமனே மோசேக்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கும் எனக்கும் தான். புரியுதுங்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். நீ என்னை எப்படி என்னை மகிமைப்படுத்தினாலும் நான் வந்துடுவேன், உன் பக்கத்தில் வந்துடுவேங்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கார் பாருங்க. நம்ம சின்ன மனுஷர்களாக இருக்கணும், நம்மோடு வந்து வாசம் செய்கிற அற்புத தகப்பன். யோவான் 10:10 அப்புறம் 15 வாசி பார்த்தீங்கன்னா, என் ஆடுகள் என்ன அறிஞ்சிருக்கு, என் ஆடுகள் சத்தத்தை நான் அறிகிறேன், என் சத்தத்தை என் ஆடும் அறிஞ்சிருக்கு. அப்போது ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை எனக்கு தெரியும், என்னையும் உனக்கு தெரியும், என்னை தொடர்ந்து அறிந்து கொள், என் பின்னாடியே வாங்குறாரு. ஏன்னா நீ ஆட்டுக்குட்டி, நான் உன்னுடைய எஜமான், நான் உன்னுடைய மேய்ப்பன், நீ என் பின்னாடியே வா, வேறு எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தராரு. இதை எப்படி நம்ம விளங்கி கொள்வது? உண்மையிலே நான் ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணுறேனா, அவர் அறிந்திருக்கிறேனா, இவ்வளோ பெரிய தேவனை குறித்த அறிவு எனக்கு இருக்காங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? 1 கொரிந்தியர் 8:3 வாசி பாருங்க, அவரில் அன்பு கூறுகிறவன் அவரால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ அவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னா நீங்கள் அவரால் அறியப்பட்டு இருக்கிறீர்கள். சரிங்களா? அன்பு இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். அன்பே இல்லாமல் ஒருத்தர் கடமைக்கேன்னு செய்வோம். அன்பு இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் ரெடி.
சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் ரெடியாக நின்றுவோம். ஆண்டவரே அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு நின்றுவோம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லித்தராரு யோவான் 14:15 என் மேலே அன்புனா என் கற்பனையை கைக்கொள், நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, வசனங்களுக்கு கீழ்ப்படி, உன்னுடைய சபையில் உன்னுடைய ஊழியக்காரர்கள் கற்றுத்தராங்களே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ஏன்னா அவங்கள நான் நியமிச்சிருக்கேன், நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அவங்க வழியாக நான் தான் பேசுகிறேன். ஏதோ பிசாசு பேசுதுன்னு நினச்சிக்காத, நான் தான்ப்பா பேசுகிறேன், நான் பேசுகிறேன். அதனால் நான் என்னுடைய வார்த்தையை உன்னை நோக்கி உன் வாழ்வை செழிப்பாக்க, உன்னை மேம்படுத்த, உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் உன்னை பலப்படுத்த நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே. என் கற்பனைகளை கைக்கொள், என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நட அப்படிங்கிறாரு. 1 யோவான் 2:4 வாசி பார்த்தீங்கன்னா, கற்பனைகளை கை கொள்றதே அன்பு. கற்பனைகளை கை கொள்ளனா நோ லவ். அப்போ அன்பு இல்லைன்னா கற்பனைகளை கை கொள்ள முடியாது, கை கொள்ள மாட்டோம். ஒருத்தன் ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்னாலே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அவனுக்கு தேவன் மேலே அன்பு இல்லை, அப்போ அவன் தேவனை அறியலைன்னு அர்த்தம். புரியுதா? 1 யோவான் 5:3 வாசி பார்த்தீங்கன்னா, கற்பனைகளை கை கொள்றதே நம்ம அன்பு கூறுறோம்னு அர்த்தம் மட்டும் இல்லை, அது பாரமானவைகளும் அல்ல. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்த்தருடைய கற்பனையை கை கொள்வது பாரம் இல்லையா. நிறைய பேர் இல்லை, ஐயோ இதை செய்ய முடியாது, ஆண்டவரன் இப்படி சொல்லிட்டாரு, இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, என்னால் இதை பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. அது பாரம் இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க. பாரம் இல்லை. ஏன் பாரம் இல்லைன்னா, உன் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிரு. ஐயோ ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை தாங்கி பிடிக்கிறேன். நான் எதுக்கு உன் கூட இருக்கேன் வேஸ்ட்டா? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் உன்னோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்க உனக்கு ஞானத்தை தருவேன், பலன் தருவேன். ஐயோ என்னால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியல, நீ அழாத, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு நான் தருவேன்னு ஆகம புஸ்தகத்திலேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்றாரு. அப்போ எல்லாவற்றிலும் நம்மளுக்கு பலன் தரும்படி, நம்மளை பலமாய் நடத்தும்படி, வல்லமையாக நடத்தும்படி தான் அவர் கூட இருக்கிறார். அப்போ கற்பனைகளையும் நம்மளால் கை கொள்ள முடியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். ஏன்னா அது பாரமானவை இல்லைன்னு 1 யோவான் 5:3 நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை நம்ம எப்படி அன்பு கூறணும்னு எப்படி தெரிஞ்சு கொள்வது? நம்ம அவரை அறிஞ்சிருக்கணும்னு எப்படி தெரியும்? அவரை அன்பு கூர்ந்தால் தான் நம்ம அவரை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அவருடைய கற்பனை கை கொள்ளணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா அவர் மேலே நம்மளுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன் நம்ம கீழ்ப்படியணும்னா அது பாரம் இல்லை, அது பாரம் இல்லை, அதனால் கீழ்ப்படிய முடியும். சில பேர் கீழ்ப்படியலைன்னா அவங்க அதை பாரம் நினச்சிக்கின்னு இருக்கிறாங்க. அது பாரம் இல்லைன்னு 1 யோவான் 5:3 சொல்லுது. சரிங்களா? அதே போல் தேவன் நம்ம இறந்துருக்கிறாரு, நம்ம தேவனை எப்படி இறந்துருக்கிறோம், மற்றவர்கள் தேவனை எப்படி இறந்துருக்காரு மட்டும் இல்லை, மற்றவர்கள் எப்படி நம்மளை அறிய முடியும். நம்ம கூட நெருங்கி பழகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இவங்க தேவனால் அறியப்பட்டவர்கள், இவங்க தேவன் இவங்க கூடவே இருக்காரு. எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? ஏசாயா 61:9 வாசி பார்த்தீங்கன்னா, இந்த ஜனம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் மற்றவர்களும் நம்மை குறித்து அறிய வைப்பார். அதுதான் பி நோன், நோ அண்ட் பி நோன். மற்றவர்களால் நம்ம அறியப்படுகிறோம் பாருங்கள். யாத்திரை 33:16 வாசி பார்த்தீங்கன்னா, நாம் விசேஷித்தவர்கள்னு வேதம் சொல்லுது. ஏன்னா தேவன் நம்ம கூட வர்றார், விரோதிகள் கூட போல நம்ம கூட வர்றார், நம்ம கூடவே அவர் இருக்கிறார், நம்மளை பலன் தந்து நடத்துகிறார். ஒரு சூழ்நிலையில் நம்ம தோல்வியை சந்திக்கிற மாதிரி காரியங்கள் நடக்குது, ஆனால் கர்த்தர் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுத்து அற்புதமாக வெற்றி தராருன்னா அப்போ ஜனங்கள் பார்த்து புரிஞ்சு கொள்கிறாங்க, கர்த்தர் இவங்க கூட இருக்காருப்பா, இவங்களை இந்த விஷயத்துலேருந்து தப்பு வைக்க பண்ணியிருக்கிறார், இவங்களை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்கிறார். இவங்க நோயில் விழுந்தாங்க, அவ்வளோதான் மறிச்சிருவாங்கன்னு நம்ம நினச்சோம், ஆனால் கர்த்தர் இவங்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். இவங்க ஒரு அவமானத்தை சந்திக்கிற சூழ்நிலை வந்துச்சு, ஆனால் கர்த்தர் இவங்களை அற்புதமாக இவங்க தலையை உயர்த்தி இவங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறாரு, மகிமைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் நம்மளை பார்த்து புரிந்து கொள்கிற நாட்கள் வரும். புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவர்கள்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க எப்படிங்கிறத மற்றவர்கள் நம்மளை பார்த்து எப்படி அனுமானிக்கிறாங்க, தீர்மானிக்கணும். சரி, ஒருத்தன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான், அவரை அறிந்து இருக்கிறான், அவரில் அன்பு கூறுறான், கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார். எப்படி அறிந்து கொள்ளனா? மரத்தை எப்படி அறியலாம்? அது கனியினால் அறியலாம். ஒரு மாமரம் மாங்கனி அதில் வரணும். மாம்பழம் வர்ற மரம் தான் மாங்காய் மரம், மாமரம் இல்லையா? வாழைப்பழம் வந்துச்சுன்னா மாமரத்தில் வாழைப்பழம் வருமா? வாழை மரத்தில் தேங்காய் வருமா? அப்போ அந்தந்த மரத்தில் அந்தந்த கனிகள் தான் வரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்னால் அவங்களுக்குள்ள அந்த அறிவு, அந்த ஞானம் இருக்கும். மத்தேயு 12:33 வாசி பாருங்கள், மத்தேயு 7:16-20 வாசி பாருங்கள். அந்தந்த கனியினால் அதை தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்து அந்த கனிகளை அவர்கள் பெறுகிறார்கள். அப்போ பிதாவின் சித்தம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது.
அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதே நம்ம அவர் மேலே அன்பு கூறுறோம். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். அப்போ கனி கொடுக்குற வாழ்வு. கனினா என்னதுங்க? கலாத்தியர் 5:22-23 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், அதெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள், வீட்டில் வாசித்து பாருங்கள். சரிங்களா? அப்போ ஃபைனலாக நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இதோடு நின்றக்கூடாது. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஓகே சூப்பர் அப்படின்னு நின்றக்கூடாது. பிலிப்பியர் 1:9-10 வாசித்து பாருங்க. இன்னும் நீதியின் கனிகள் நிறைய நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து இதிலேயே நடங்க, தொடர்ந்து பலப்படுங்க. பிலிப்பியர் 3:8 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவின் மேன்மைக்காக, கர்த்தரை குறித்து அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இவர் தான் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு யோசிக்கணும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் திளங்கும். தேவன் வைத்த திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். சில காரியங்கள் இழுத்து அடிச்சுக்கின்னு இழுபறியாக இருக்கும். அதெல்லாம் வெகு சீக்கிரமாக முடியணும்னா நீங்கள் அவரை அறிகிற அறிவில் வளரணும். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் சொல்லியிருக்கிற காரியங்கள் இதுதான். அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் எல்லாரும் வளரணும். ஏன்னா பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு வேதம் சொல்லுது. அப்போ அவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அவரை அறிந்திருக்கணும். அவரை அறிந்து நாமளும் அறியப்பட்டவர்களாக இருக்கணும். அறிந்து கொள்ளணும் அவர் எப்படிப்பட்டவர்னு. நாமளும் அவரால் அறியப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களாலும் அறியப்படணும். இந்த காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது நீ எதை பார்க்கிறான்னு சென்ற பகுதியில் பார்த்து பாருங்கள், அதை சரியாக பார்ப்பீங்க. நீங்கள் சரியாக பார்க்கும்போது பரலோக மனப்பான்மையோடு உங்கள் பார்வை மாறும் பொழுது அந்த பார்வையில் நீங்கள் காரியங்களை சரியாக செய்வீங்க. நீங்கள் சரியாக செய்கிறது தான், சரியாக விதைக்கிறது தான் சரியான அறுவடையை கொண்டு வரும். விளங்குதா உங்களுக்கு? நம்ம திரும்பவும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர், எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ரட்சகர், எங்களுக்கு எல்லாமும் ஆனவரே, எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து அற்புதமாய் நன்மைகளை தந்து ஆசீர்வதித்து பலமாய் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். இதோ இப்பொழுதும் நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஜீவியத்தில் இந்த ஜீவனுக்காக உம்முடைய ஜீவனையே தந்து எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும்படிக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தைகளுக்காக நன்றி. வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களோடு கூட பேசுகிறவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனை அறிந்து கொள்ளவும், தேவனால் அறியப்பட்டிருக்கிறவர்களாகவும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான பாத்திரமாக இந்த பிள்ளைகளை நீர் மாற்ற வல்லவர், நல்லவர். அதை நான் நன்றியோடு கூட உம்மிடத்தில் துதித்து இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இன்னும் அதிகமாக தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும்படி உம்மை பிரஸ்தாபம் பண்ணட்டும். வாழ்க்கையில் நீர் வைத்த திட்டங்கள், தீர்மானங்கள் இவர்களுடைய வாழ்வில் நிறைவேறும்படிக்கு இவர்களை விட்டு கொடுக்கட்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே, அந்த அறிவின் வாசனைக்காக மற்ற காரியங்கள் பெரிதல்ல. தேவனாகிய கர்த்தரே எனக்காக வாழ்வு கொடுத்த, எனக்காக ஜீவனையே தந்த இயேசுவே பெரியவர். அவரை நான் தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளருவேன் என்கிற வாஞ்சை இவர்களுக்குள்ளே அதிகமாகும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதங்களால் நிறைந்து அநேக கண்களுக்கு முன்பாக இவர்கள் வெளியேறப்பட்ட சாட்சிகளாக நிற்க நீர் உதவி செய்வீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். நம்பிக்கையோடு உறுதியான விசுவாசம் வேண்டுமே, எதற்கும் உம்மை நம்பி வாழ தைரியம் தாருமே. எனது வழியை அறிய உதவும் பரிசுத்த ஆவியே, எனக்குள் இன்றும் வாசம் செய்யும் தூய ஆவியே. வாரும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே. God bless you.